ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. இன்றைய நாளிலே உங்களுக்காய் நான் வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையிலே உணவிலே மிக பிரதானமான ஒரு காரியமாய் உப்பு பாவிக்கப்படுகிறது. உப்பு சுவை தரும் உப்பென்று அழைக்கப்படுகிறது. உப்பின் மூலமாகவே ஒரு உணவு சுவை உள்ளதாய் மாற்றப்படுகிறது. அதே போல உப்பானது உணவுப் பொருட்கள் பழுதாய் போகாதபடி நீண்ட காலம் பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு பொருளாகும் அது காணப்படுகிறது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே உப்பு இல்லாத ஒரு சாப்பாடு போல, உணவு போல உங்களோட வாழ்க்கை சுவை இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை பிடிச்சது போல நீங்க வாழுகிறீர்கள். சுவை இல்லாத ஒரு சாப்பாட்டை, டேஸ்டே இல்லாத ஒரு சாப்பாட்டை யாருமே சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அதே போல நீங்களும் உங்களோட வாழ்க்கையிலே சுவை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்களா? விருப்பமில்லாத ஒரு ஜீவியத்துக்குள்ள நீங்க கடந்து போயிருக்கிறீங்களா? ஏனென்று சொன்னால் மனிதன் தான் விரும்புகிறத விட விரும்பாததையே செய்து கொண்டிருக்கிறான். விரும்பின வாழ்க்கையை விட விரும்பாத வாழ்க்கைக்குள்ளே மனிதன் தன்னை நுழைத்துக் கொள்வதை பார்க்கிறோம். இப்ப உப்பானது சாரமற்று போனால், உப்பு தன்மையை கொடுக்கிற அந்த உப்பினுடைய சுபாவத்தை உப்பு இழக்குமானால் அந்த உப்பை இதனால் மீண்டும் சாரமாக்கலாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கிறார். உங்களோட வாழ்க்கையிலே சுவதருகிற அந்த தன்மையை நீங்கள் இழந்து விட்டால் மீண்டும் உங்களோட வாழ்க்கைக்குள்ளே சுவையை கொண்டு வருவது எப்படி? டேஸ்டை கொண்டு வருவது எப்படி? சந்தோஷமாய் மாற்றுவது எப்படி? அப்பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு அங்கே என்ன சொல்ல வருகிறார்? அந்த உப்பு சாரமற்று போனால் அதை சாரமாக்க முடியாது. அதை வெளியே கொட்டுவார்கள். அதை வெளியே கொட்டும் போது அதை மனிதர்களாலே மிதிக்கப்பட்டு போய்விடும் சொல்லப்பட்ட நாள் உங்களோட வாழ்க்கை ஒரு சாரமற்ற உப்பு போல. உங்களுடைய கணவன் உங்களை பார்த்து சொல்லிடும், பிரயோஜனம் இல்லை உன்னை திருமணம் செய்து, இந்த வாழ்க்கையில எனக்கு கொண்டும் எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். சாரமற்ற உப்பை போல உங்களை தூக்கி வெளியிலே வீசி இருக்கலாம், குட்டி இருக்கலாம். அதை அநேக மனிதர்கள் மிதித்து கொண்டு போனது போல உங்களோட வாழ்க்கையை அநேகர் பரியாசம் பண்ணி உங்களை தூசித்து உங்களை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி பேசலாம். வாழ உதவாத ஒரு பெண், வாழ முடியாதவள், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவள், மாத்திரமற்ற உங்களை சாரமற்ற உப்பாக அநேகர் திட்டி தீர்த்திருக்கலாம். இந்த நிலையில நீங்க வாழலாம். இன்று அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பெற்றார் பிள்ளைகளால இப்படி தூசிக்கப்பட்டு சாரமற்ற உப்பு போல தூக்கி வீசப்பட்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைய நாள்ல இயேசு உங்களோட வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இயேசு சொல்லுகிற, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருப்பீங்க. இந்த பூமியில சுவைதரும் உப்பாய் நீங்க இருப்பீங்க. இந்த பூமியில வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமாய் வைப்பார். ஒரு சுவையான உப்பு சாப்பாட்டை போல அநேகர் விரும்பி உண்ணத்தக்கதான உணவை போல உங்களோட வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதுவரை உங்களோட வாழ்க்கையில இயேசு இல்லாததுனாலதான் உங்களோட வாழ்க்கையில பிரச்சனை. உங்களோட வாழ்க்கையில சுவை இல்லாதது காரணம். சாரமில்லாத உப்பை போல உங்களை கொட்டி விட்டார்கள், வீசி விட்டார்கள். மனிதர்களால் மிதிக்கப்படுவதற்கு அன்றி வேறொன்றும் உதவாதது போல உங்களோட வாழ்க்கை மனிதர்களால் மிதிக்கப்படுகிறது. அவருடைய வாய்களின் வார்த்தைகளால மிதிக்கப்படுகிறது, அவருடைய பார்வையினால மிதிக்கப்படுகிறது, அவருடைய செயல்களினால மிதிக்கப்படுகிறது, அவருடைய கிரியைகளால மிதிக்கப்படுகிறது. அவர்களுடைய சகலதும் உங்களை சாரமற்ற உப்பை வெளியில கொட்டின போது மற்றவர்கள் மிதிக்கிறது போலவே மிதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கிற அருமையான தேவனுடைய மகளே, தேவனுடைய மகனே, தேவன் உன்னை அதிலிருந்து தூக்கி எடுக்க விரும்புகிறார். அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க விரும்புகிறார். எல்லாராலும் மிதிக்கப்பட்ட வாழ்க்கையை போல இருக்கிறவருடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். நீங்கள் இந்த கால்பந்து விளையாட்டை கவனித்து பார்த்திருப்பீர்கள். அங்கே ஒரு பந்து இருக்கும். அந்த பந்தை இங்கால ஒரு குழுவினர் அங்கால ஒரு குழுவினர் சேர்ந்து கரத்தினால் எடுத்து வாழ்த்த மாட்டார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய கால்களினாலே அதை போட்டு உதைத்து கொண்டே இருப்பார்கள். மாறி மாறி இவர் உதைக்க அவர் திருப்பி உதைக்க, இப்படியாவது எல்லா பக்கம் உதவார்.
எல்லா பக்கமும் அது மிதி வாங்கும். ஆனா இந்த பந்து எவ்வளவோ மிதி வாங்குகிறது. ஆனால் இந்த பந்தை மிதித்தவன் கதாநாயகனாக மாறுகிறான், பரிசு வாங்குகிறான். பந்தையோ எல்லாராலையும் உதவாங்கின பந்து, இந்த வெற்றிக்கு காரணமா இருந்த இந்த பந்து அந்த வெற்றிக்கு பங்குள்ள பந்தாய் மாறாமல் அவர்களே அந்த பரிசை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனா அடி வாங்கினதோ உதவாங்கினதோ மிதிக்கப்பட்டதோ இந்த பந்து தான். அதே போல கூட வாழ்க்கை இன்றைக்கு இருக்கலாம் சகோதரனே சகோதரியே. எல்லாரும் போட்டு உதைத்த ஒரு பந்த போல ஒரு வாழ்க்கை இருக்கலாம். எல்லாரும் போட்டு மிதிக்கலாம். எல்லாரும் வாழ்க்கையை இப்படியாய் வேடிக்கையாக்கலாம். ஆனாலும் தேவன் உன்னை நினைவு கூறுகிறார் இன்றைய நாளில. உனக்காய் 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்துல வந்து பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் தன் சரீரத்திலே ஏற்றி உடைந்த பாத்திரத்தை போல எல்லாரும் மறக்கப்பட்ட உன்னுடைய எல்லா துன்பங்களை இயேசு தன் சரீரத்திலே ஏற்று சிலுவை மேல சுமந்து தீர்த்து மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவருடைய கல்லறை இன்னும் திறந்தே இருக்கிறது. மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு இன்றைய நாள்ல வாழ்க்கையில கூட இருக்க விரும்புகிறார். பந்த போல இந்த உப்ப போல மிதிக்கப்பட்ட வாழ்க்கை உள்ள உன்னை இயேசு தன்னுடைய உள்ள கையிலே எடுத்து சுமந்து உன்னை புதிய ஒரு பாத்திரமாய் உருவாக்கி வாழ வைக்க விரும்புகிறார். இன்றைய நாள்ல இந்த இயேசு உன்னுடைய இருதயத்துல இடம் கொடுப்பாயா? இவ்வளவு காலம் உதைப்பட்ட ஒரு பந்த போல இருக்கிறாய். இவ்வளவு காலம் மிதிப்பட்ட ஒரு உப்ப போல, சாரமற்ற உப்ப போல வாழ்க்கை இருக்கிறது. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறாயே. வாழ்றதை விட சாகலாம் என்று சொல்லுகிறாயே. ஆனால் நீ வாழ முடியும், அநேகரை வாழ வைக்க முடியும். ஏனென்றால் இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை வாழ வைக்க விரும்புகிறார். அவர் வாழ வைக்கிற தெய்வம். இன்றைய நாளிலே இயேசுவை நோக்கி பார், கண்களை அவரை நோக்கி எரெடுத்து பார். இவர் வாழ வைக்கும் தெய்வம். மிதி உண்டு கிடக்கிற மனிதனை தூக்கி சுமக்கிற தெய்வம். தங்களுடைய உள்ள கைகளிலே ஏந்தி வணைந்து கொள்ளுகிற தெய்வம். புது சிருஷ்டியாய் உன்னை மாற்றுகிற தெய்வம். இந்த தெய்வத்தை நோக்கி பார். இதுவரை இந்த இயேசுவை நீங்கள் அறியாதனாலதான் மிதி, சாரமற்ற உப்பு வெளியே கொட்டப்பட்டு மிதிக்கப்பட்டது போல ஒரு வாழ்க்கை மிதிக்கப்பட்டது. உதைப்பந்தாட்ட போட்டியிலே பயன்படுத்தப்படுற ஒரு பந்த போல எல்லாருனாலும் நீ உதைக்கப்பட்டு எல்லாருனாலும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டாய். காரணம் உன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இல்லை. இயேசு வாழ்க்கையில இருந்தால் இப்படி இருந்திருக்காது. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு வாழ்க்கையில இருந்திருப்பாரானால், உன்னோடு கூட இருந்திருப்பாரா, நீ அவரை சொந்த தெய்வமாய் ஏற்றிருப்பாயானால், உன்னை உதைக்க ஒருவன் வர்ற முதல், உன்னை மிதிக்க ஒருவன் வர்ற முதல் இயேசுவை அவன் தொட வேண்டும். இயேசுவை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை தொடுகிறவன் இயேசுவை தொட முடியும். இயேசுவை தொட இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. வானத்திலும் சரி பூமியிலும் சரி யாராலும் அவரை தொட முடியாது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஒரு பார்வை பார்த்தால் மனிதன் உருகி சாம்பலாகி விடுவான். இந்த தெய்வத்தை நீ அறியவில்லை. இந்த தெய்வம் வாழ்க்கையில இருக்கவில்லை. ஆதலால் நீ இப்படியானாய். ஆனா இந்த தெய்வத்தை இன்றைய நாள் அறிந்து கொள். இந்த தெய்வத்தை உன்னை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள். இயேசுங்கிற அந்த தெய்வத்துக்காக வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அவர் மிதி உண்ட பந்தாக அல்ல, மிதிக்கப்பட்ட உப்பாக அல்ல, உன்னை உயரத்திலே தூக்கி வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, மரணத்துக்கு பிற்பாடு நித்திய வாழ்க்கையிலே உன்னை நித்திய ஜீவனை கொடுத்து வாழ வைக்கிற ஒரே தெய்வம் இந்த இயேசு கிறிஸ்து தான். இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் இந்த இயேசுவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். சாரமற்ற உப்ப போல மிதியுண்ட வாழ்க்கை வாழ்ந்த உங்களையும், எல்லாரும் உதைத்து போட்ட பந்த போல இருக்கிற உங்களோட வாழ்க்கையை தேவன் உயர்த்தி உங்களை ஜெயம் கொண்ட ஒரு மனுஷியாய் மாற்றி உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்கிற தேவனை நோக்கி பாருங்கள். அன்புள்ள பிதாவே, உடைய குமாரனை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சாரமற்ற உப்பு வெளியே கொட்டப்பட்டு மிதிக்கப்பட்டது போல உடைய வாழ்க்கை மிதிக்கப்பட்டு யாருக்கும் பிரயோஜனமற்றவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எல்லாராலும் உதைக்கப்பட்ட ஒரு பந்த போல உடைய வாழ்க்கை அநேகருக்கு அநேகரால் உதவாங்கி, ஆனால் வெற்றி கிரீடத்தை மனிதர்கள் சூழ்ந்து கொண்டார்கள், பந்து அல்ல. ஆண்டவரே கர்த்தாவே, இவருடைய வாழ்க்கையிலே வந்த நன்மைகளை பிறர் பெற்றுக்கொண்டு இவர்களை அப்படியே கைவிட்டு விட்டார்கள். தெய்வமே, இயேசுவே எனக்குள்ளே வாரும், உம்மை நான் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இப்பொழுது என்னோடு இணைந்து அவர்களுடைய இருதயங்களுக்குள்ளே இயேசுவே நீங்க பிரவேசிங்க,
இயேசுவே அவருடைய வாழ்க்கையை மாற்றுங்க, அவங்களோட குடும்பத்தை மாற்றுங்க. மிதி உண்ட நிலையில ஆண்டவரை உதைப்பட்ட பந்த போல இருக்கிற அவங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு அற்புதத்தை செய்து அவங்கள தூக்கி நிறுத்தி அநேக 1000 பேருக்கு சுவை தரும் உப்ப போல அநேக பெரிய பெரிய வெற்றி கிரீடங்களை பெற்றுக்கொண்ட உதை பந்தாட்டத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு கனத்துக்குரிய பந்தை எடுத்து எப்படி மகிமைப்படுத்துறது போல இவருடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரை, கனப்படுத்துங்க ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதிங்க. இவர்களுக்குள்ளே நீங்க பிரவேசித்த உங்களோட பாவங்களை மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி உங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றி மரணத்துக்கு பிற்பாடு அதுக்கு முதல் உடைய வருகை வருமானால் அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளவும் அல்லது உங்களுடைய வருகை தாமதிக்குமானால் மரிப்பார்கள் அவருடைய ஆத்மா நித்திய ஜீவனுக்குள்ள பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கும்படியாய் நீங்க உங்களை வழி நடத்தும்படி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சாரமற்ற உப்ப போல மனிதர்களால் மிதிக்கப்பட்ட உங்களோட வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து கனத்துக்குரிய வாழ்க்கையாய் மாற்றுகிறார். அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஆமேன்.